உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வரி போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் 3% குறைந்து $61.2 வர்த்தகமாகியது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெரும்பாலான இறக்குமதி பொருட்களுக்கு கடுமையான வரிகளை விதித்ததிலிருந்து ஏற்பட்டிருக்கும் உலகளாவிய வர்த்தக போர் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்று கணிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் வரி கொள்கைக்கு பதிலுக்கு பதில் சீனா வரி விதித்து வருவதும் சர்வதேச பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லும் அபாயம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக எரிபொருள் தேவை குறையும் சூழல் உருவாகியுள்ளதே கச்சா எண்ணெயின் விலை சரிய காரணமாக கூறப்படுகிறது. சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பு கணிசமாக குறையும் என ஆய்வு தகவல் தெரிவிக்கிறது. நடப்பு ஏப்ரல் ஜூன் காலாண்டில் ஒரு சிலிண்டருக்கு ஏற்படும் இழப்பு $160 குறையும் என்றும் அடுத்த காலாண்டில் இது $60 குறையும் என்றும் ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங் என்ற நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அரசு வெளியிட்ட $50 விலையேற்ற அறிவிப்பு தவிர சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய், புரோபேன் ரசாயனம் விலை குறைவு போக்கு சிலிண்டர் விற்பனையில் ஏற்படும் நஷ்டத்தை குறைக்கும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் சிலிண்டர் விற்பனையில் ஏற்படும் இழப்புகள் முற்றிலும் இல்லாத நிலை ஏற்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் வழிகாட்டிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று அகமதாபாத்தில் நடைபெற்ற விரிவுபடுத்தப்பட்ட காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரரான பட்டேல் காங்கிரஸ் கட்சியின் முன்னோடியான தலைவர்களில் ஒருவர். ஜவஹர்லால் நேரு தலைமையிலான சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். நேரு குடும்பத்தின் ஆதிக்கத்திலிருந்த காங்கிரஸ் பட்டேலுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி உள்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தின் முன்னோடி நமது சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று தலைப்பிடப்பட்டுள்ள காங்கிரஸ் தீர்மானத்தில் இரும்பு மனிதர் பட்டேலின் உறுதியுடன் மத பிரிவினைவாதத்திற்கு எதிராக போராடுவோம் என்று கூறப்பட்டுள்ளது. பாஜக பட்டேலை அபகரிக்க முயல்வதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரசின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி மதச்சார்பின்மை என்பது காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை விழுமியம் என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் காரிய கமிட்டி முக்கியஸ்தர்கள் பங்கேற்ற இன்னொரு கூட்டத்தில் ராகுல் இவ்வாறு தெரிவித்தார். பட்டியலின மக்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட கட்சி பாஜக என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக காங்கிரசின் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்தார். ராஜஸ்தான் எதிர்க்கட்சித் தலைவரும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவருமான டிகாராம் ஜூலியா உள்ளிட்டோர் அங்குள்ள ராமர் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பின்னர் அங்கு வந்த பாஜக முன்னாள் எம்எல்ஏ ஞானதேவ் அஹுஜா என்பவர் அங்கு கங்கை நீரை தெளித்தார். கோவில் அசுத்தப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் அதை சரி செய்யவே கங்கை நீரை தெளித்ததாகவும் விளக்கமளித்தார். இது பெரும் சர்ச்சையை சந்தித்த நிலையில் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த நாடு அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றி வழிநடத்தப்படுவதாகவும் பட்டியலின மக்களை இரண்டாம் தர மக்களாக பார்க்கும் மனுஸ்மிருதியை அடிப்படையாக கொண்டு அல்ல என்று மோடிக்கு நினைவுபடுத்த விரும்புவதாகவும் ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கிறார். பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான தன்னுடைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கு கர்நாடகா உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா வருத்தம் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதியன்று பெங்களூருவில் பெண் ஒருவரை பின்தொடர்ந்த வாலிபர் அந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்தார். இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பரமேஸ்வரா, பெங்களூரு போன்ற பெரிய நகரங்களில் ஆங்காங்கே இதுபோன்ற பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் நடப்பது சகஜம்தான் என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தேசிய மகளிர் ஆணையமும் கர்நாடகத்தில் எதிர்க்கட்சியான பாஜகவினரும் பரமேஸ்வராவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டதாக அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்தார். மேலும் தன்னுடைய கருத்து யாரையாவது புண்படுத்தியிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். அவாமி லீக் கட்சியை தடை செய்ய நினைத்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா எச்சரிக்கை செய்துள்ளார். வங்கதேசத்தில் மாணவர்களின் எழுச்சியால் ஆட்சியை இழந்த ஹசீனா தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்க வங்கதேசத்தில் குரல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் காணொலி முறையில் பேசிய ஹசீனா,
தற்போதைய வங்கதேச அரசு நிர்வாகத்தின் அடாவடிகள் கவலை தருவதாக தெரிவித்தார். அவாமி லீக் கட்சி நீண்ட வரலாறு கொண்டது என்றும் அதை தடை செய்ய முற்பட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றும் ஹசீனா எச்சரித்தார். உரிமைகளுக்காக போராடிய ஏராளமானோர் முகமது யூனுஸின் நிர்வாகத்தால் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் ஹசீனா குற்றம் சாட்டினார். ஹசீனா மீது வங்கதேசத்தில் வழக்குகள் இருக்கும் நிலையில் அவரை திருப்பி அனுப்ப வங்கதேசம் கோரியும் இந்தியா மௌனம் சாதித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்புகள் அந்நாட்டு மது பிரியர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவிற்கு வரும் ஒயின் உள்ளிட்ட மதுபானங்கள் பெரும்பாலும் ஐரோப்பாவிலிருந்து வருவதும் அங்கிருந்து வரும் பொருட்களுக்கு 20% வரி விதிக்கப்பட்டிருப்பதும் தான் இந்த கவலைக்கு காரணம். ஐரோப்பிய மதுபானங்களுக்கு ஏற்கனவே 20% வரி விதிக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் 20% வரி போட்டால் அது விற்பனையை வெகுவாக பாதிக்கும் என்று கடைக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். வரி அதிகரிப்பால் வெளிநாட்டு மதுபான விற்பனை விலை உயர்ந்து விற்பனை குறையும் என்றும் இதனால் கடைகளில் ஆட்குறைப்பும் இருக்கும் என்றும் தேசிய ஒயின் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுமார் 6 லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு 27 லட்சம் பேரது பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர் 16 லட்சம் முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டுகள் முன்னுரிமை கார்டுகளாக வகை மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளி மாநிலங்களில் இருந்து இங்கு வந்து பணிபுரியும் 15,78,000 பேர் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மகாவீர் ஜெயந்தி மற்றும் தமிழ் புத்தாண்டையொட்டி 1680 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 10, 12, 13 மற்றும் 14 என தொடர் விடுமுறை வர இருப்பதையொட்டி இன்று முதல் சென்னையிலிருந்தும் பிற இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், குமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல கோயம்பேடு, மாதவரம், பெங்களூரு ஆகிய பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை தவிர திங்கட்கிழமை மக்கள் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. கோவை துடியலூரில் பூட்டிய வீட்டில் கிடந்த பேக்கரி கடை உரிமையாளரின் சடலங்களை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஜெயராஜ், மகேஷ் ஆகியோர் துடியலூர் பகுதியில் பேக்கரி மற்றும் இனிப்பகத்தை நடத்தி வந்தனர். இவர்கள் இருவரும் கடைக்கு வராததால் கடை ஊழியர்கள் விஸ்வநாதபுரம் பகுதியில் இருவரும் வாடகைக்கு குடியிருந்த வீட்டிற்கு சென்று பார்த்தனர். அங்கு வீடு உள்புறமாக பூட்டி இருந்ததை அடுத்து தட்டியும் திறக்காததால் ஊழியர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது மகேஷ் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில், ஜெயராஜ் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர். தகவல் அறிந்த துடியலூர் காவல்துறையினர் இருவரது உடல்களையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாளை பொது விடுமுறை தொடங்கும் நிலையில் வெளியூரில் இருப்பவர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட தயாராகி வருகின்றனர். நாளை மகாவீர் ஜெயந்தியொட்டி விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வெள்ளிக்கிழமை மட்டும் வேலை நாளாக உள்ளது. அதைத் தொடர்ந்து சனி, ஞாயிறு விடுமுறையும் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வர சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள பிற நாடுகளுக்கான புதிய வரிகளை திரும்ப பெற தொழில் அதிபரும் ட்ரம்பின் ஆலோசகர்களில் முக்கியமானவருமான எலான் மஸ்க் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் அதிபர் ட்ரம்ப் உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய வரிகளை விதித்தார். சீனா உள்ளிட்ட சில நாடுகளுக்கு வரி விகிதத்தை கடுமையாக அதிகரித்தார். கடந்த வார இறுதியில் இந்த வரி விதிப்புகளை திரும்ப பெற ட்ரம்பிடம் மஸ்க் நேரடியாக வலியுறுத்தியதாக வாஷிங்டன் போஸ்ட் இதழில் செய்தி கட்டுரை வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சீனாவுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்ற ட்ரம்பின் மிரட்டலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மஸ்க் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்துக்கு எந்தவிதமான வரியும் விதிக்கப்படக்கூடாது என்றும் மஸ்க் வலியுறுத்தி வருகிறார். மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தின் பங்கு மதிப்புகள் சரிவடைந்து வருகின்றன. அமெரிக்க அரசுக்கு மஸ்க் ஆலோசகராக செயல்பட தொடங்கியதுதான் இதற்கு முக்கிய காரணம் என்று வணிக நிபுணர்கள் கூறுகின்றனர். வாகனங்கள் மீதான ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்புகள் டெஸ்லா நிறுவனத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மஸ்க் கூறியிருந்தார்.
பான் இந்தியா கலாச்சாரம் என்பது அசிங்கம் என பிரபல இயக்குநர் செல்வராகவன் கருத்து தெரிவித்திருக்கிறார். காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, 1000ல் ஒருவன் என்று பல ஹிட் படங்களை கொடுத்த இயக்குநர் செல்வராகவன் பான் இந்தியா கலாச்சாரம் சுலபமாக ஒரு படத்தை குதறி இயக்குநர்கள் வாழ்க்கையை காலி செய்வதாக தன்னுடைய வேதனையை பகிர்ந்திருக்கிறார். குத்து பாடல்களை கொண்ட கமர்ஷியல் படங்களே தற்போது அதிகரித்திருப்பதாகவும் 100 நாட்கள் ஓடும் படங்கள் எல்லாம் தற்போது 3 நாட்களில் முடிந்து விடுவதாகவும் செல்வராகவன் காட்டமாக கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் இயங்கும் தனியார் சைசிங் நிறுவனத்தால் சுவாச கோளாறு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 20 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த ஆலையில் 300க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் செயல்படுகின்றன. இதனால் அதிக அளவில் ஒலி மாசு மற்றும் நில அதிர்வு ஏற்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் நள்ளிரவில் கூட தூங்க முடியாமல் தவிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் முகக்கவசம் அணிந்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நடிகரும் இயக்குநருமான பிரபுதேவா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை நேரில் சென்று சந்தித்தார். முகேஷ்குமார் சிங் இயக்கத்தில் நடிகர் மோகன் பாபுவின் தயாரிப்பில் கண்ணப்பா எனும் திரைப்படம் உருவாகியுள்ளது. 63 நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்ப நாயனாரின் கதையை தழுவி இத்திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி மரியாதை நிமித்தமாக யோகியை சந்தித்த படக்குழு கண்ணப்பா திரைப்படத்தை உத்தரப்பிரதேசத்தில் வெளியிடுவது குறித்து ஆலோசித்திருப்பதாக தெரிகிறது. பிரசாந்த் நீல் ஜூனியர் NTR இணையும் புதிய படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. KGF எனும் வெற்றி படத்தை இயக்கி இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் பிரசாந்த் நீல். சலார் படத்தின் 2ஆம் பாகத்தை உருவாக்கும் பணியில் உள்ள இவர் தெலுங்கில் ஜூனியர் NTR உடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் வரும் 22ஆம் தேதி படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. கார்கள் திருட்டு தொடர்பான செய்தியை பார்த்திருப்போம். ஆனால் கார் தயாரிப்பு ஆலையில் 900 என்ஜின்கள் திருடப்பட்ட சம்பவம் நம் நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தி அருகே உள்ள கியா கார் தொழிற்சாலையை சேர்ந்த நிர்வாகிகள் கடந்த 5 ஆண்டு கால உற்பத்தியை தணிக்கை செய்துள்ளனர். அப்போது மிகப்பெரிய அதிர்ச்சி அவர்களுக்கு காத்திருந்தது. சுமார் 900 கார் என்ஜின்கள் திருடப்பட்டிருப்பதை அறிந்த கியா நிறுவன உயரதிகாரிகள் ஆந்திர மாநில காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். அளவில் பெரியதாக உள்ள கார் என்ஜின்களை ஆலையில் நுழைந்து யாராலும் அவ்வளவு எளிதாக திருட முடியாது. எனவே ஒரு ஆலையிலிருந்து மற்றொரு ஆலைக்கு என்ஜின்களை கொண்டு செல்லும் போது வழியில் திருடப்பட்டிருக்கலாம் என்றும் இதில் கியா நிறுவன ஊழியர்கள் சிலருக்கு தொடர்பு இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ள ஆந்திர காவல்துறையினர் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை மீனம்பாக்கத்தில் சர்வதேச விமான நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் பரந்தூர் பகுதியில் சென்னையின் 2வது விமான நிலையத்தை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்கு மத்திய அரசிடமிருந்து 2 நிலைகளில் ஒப்புதல் பெற வேண்டியது அவசியம். விமான நிலையம் அமைக்க பரந்தூர் பகுதியை தேர்வு செய்ததற்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது. அடுத்ததாக விமான நிலையத்தை அமைப்பதற்கான கொள்கை பூர்வ ஒப்புதலுக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் விண்ணப்பிக்கப்பட்டது. தற்போது மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு கொள்கை பூர்வ ஒப்புதல் அளித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பரந்தூர் விமான நிலையத்தின் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விமான நிலைய பணிகளுக்கு 27,400 கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று உள்ளூர் பகுதி மக்களும் விவசாயிகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.